இன்னைக்கு நைட்ல அல்லது இந்த வாரத்துக்குள்ளேயே இந்தியா வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அப்படி இல்லைன்னா பாகிஸ்தான் கூட ஒரு முழு அளவில் ஒரு போர் ஆரம்பிச்சாங்க, இந்தியா ஆரம்பிச்சாங்கன்னா ஆட்சிப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை நடந்துருச்சு. நம்ம இந்தியாவினுடைய யூனியன் பிரதேசமான ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அனந்த் டேக் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் பஹல்காம் அப்படின்னு ஒரு டவுன் இருக்குங்க. அந்த பஹல்காம் நகரத்தில் பைசரன் மெடோ ஒரு புல்வெளி, அந்த புல்வெளியில் வச்சு நேற்று மத்தியானம் 3 மணிக்கு பாகிஸ்தானில் வந்த பயங்கரவாதிகள் அல்லது தீவிரவாதிகள் ஒரு 4-5 பேர் ஒரு கேமோஃபிளேஜ் பண்ணி மிலிட்டரி யூனிஃபார்ம் போட்டு வந்து சரமாரியா அங்க இருக்கிற சுற்றுலா வந்தவங்களை சுட்டு கொண்டுட்டாங்க. ஏறத்தாழ இப்போதைய தகவல் படி 28 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதில் இறந்தவங்களில் ஒருத்தர் வந்து இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர், இன்னொரு இத்தாலி நாட்டை சேர்ந்தவர், மற்றவங்க எல்லாரும் இந்தியாவில். ஏன் தமிழ்நாட்டிலிருந்து போன ஒரு டூரிஸ்ட் 83 வயசு பெரியவர் கூட சரமாரியாக சுடப்பட்டு செத்து போயிட்டாரு. ஏறத்தாழ ஒரு 15-16 பேர் வந்து ரொம்ப அதிகமான கிரிட்டிக்கல் கண்டிஷன் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இன்னமும் இறப்பு விகிதம் அதிகமாக ஆகும் போல் தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடூர செயலை, ஒரு பயங்கரவாத செயலை நம்ம பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் வந்து காஷ்மீர்ல பண்ணிட்டாங்க. இன்னும் என்ன காரணம் இருக்க முடியும் அப்படின்னா, அவங்க சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்தியாவினுடைய யூனியன் பிரதேசமாக ஜம்மு அண்ட் காஷ்மீரை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்ச பிறகு அந்த பல்காம்ல இதுவரைக்கும் கம்மியான பாப்புலேஷன் இருந்தது. ஆனா இப்ப புதுசா ஒரு 84,000 பேர் ஹிந்துஸை கொண்டு வந்து அங்க குடியமர்த்துக்கிறீங்க, இதுங்களை நீங்க அந்த மக்கள் தொகையவே நீங்க ஆல்டர் பண்றீங்க அப்படின்னு அந்த தீவிரவாதிகள் அங்க சொல்லியிருக்காங்க. டூரிஸ்ட் நிறைய பேர் இங்க வர்றாங்க, வரக்கூடாது, நீ உங்களை சும்மா விட மாட்டாங்க நாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாகிஸ்தானை சேர்ந்த அல்லது பாகிஸ்தான்ல மிகப்பெரிய ஆதரவு பெற்ற, அரசாங்கத்தினுடைய ஆதரவு பெற்ற ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு உள் அமைப்பு, லஷ்கர் இ தொய்பாவுடைய ஒரு சிஸ்டர் கன்சர்ன். அவங்க நாங்க தாங்க இதை துப்பாக்கியில் சுட்டோம் எல்லாத்தையும் அப்படின்னு ஓப்பனா டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அது உண்மையான ஒரு அமைப்பா அல்லது லஷ்கர் போய் சொல்றாங்களா அப்படின்னு தெரியாது. நாங்க தான் சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மிக கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நேரத்தில் மத்தியானம் 3 மணிக்கு அந்த பஹல்காம்ல பைசரன் மெடோஸ் அந்த புல்வெளியில் இருந்தவங்களை பார்த்துட்டு திடீர்னு வந்த ஒரு 4-5 பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் மிலிட்டரி யூனிஃபார்ம் போட்டு எல்லாம் வந்து பெண்களை போறான், நீங்களா ஒதுங்க ஒதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களை போறான். உங்க பேர் என்ன, ஓம் பேர் என்ன, ஓம் பேர் என்ன, நீ எல்லாம் முஸ்லீம்லாம் ஓரம்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் பெயர் கொண்ட அந்த நபர்களை நிறுத்திட்டு பெண்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, உங்க நரேந்திர மோடி போய் சொல்லுங்க, உங்க பிரதமர்கிட்ட போய் சொல்லுங்க, இப்போ நாங்க சுட்டு கொல்றோம் இந்துக்களை, என்ன செய்யாம பாப்போம் அவரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரமாரியா பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் சுட்டு கொண்டாங்கன்னு அங்க உள்ள ஐ விட்னஸ் பெண்கள் மற்றும் முதியோர்கள் எல்லாருமே அங்க சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, அந்த இடத்துல இந்துக்களை அதிகமாக குடியேற்றுறாங்க. இதுவரைக்கும் டூரிஸ்ட் வர பயந்த ஒரு இடத்துல மோடி அரசாங்கம் வந்த பிறகு நல்ல பாதுகாப்பு போட்டு நிறைய டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க, இதை எப்படியாவது சீர்குலைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த இயக்கம். ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்டை விட பாகிஸ்தானுக்கு நம்ம மேல ரொம்ப கோவங்க. 1947, 48 வார், 65 வார், 71 வார், அதே மாதிரி 99 கார்கில் வார், எல்லா வார்லையும் நம்ம இந்தியா கிட்ட பாகிஸ்தான் தோத்து போயிடுச்சு. அப்ப அங்க உள்ளவங்க சொன்னாங்க, இந்தியன் ஆர்மி வந்து 11 லட்சம் 13 லட்சம் பேர் ஆர்மியில மெம்பர் இருக்காங்க, எங்க பெரிய படையிட்ட எதிர்த்து எங்களால ஜெயிக்க முடியாதுங்க, ஆனா நாங்க ஒண்ணு செய்வோம், அப்பப்போ உங்ககிட்ட பயங்கரவாத தீவிரவாத தாக்குதல் நடத்தி உங்க முதுகு உடம்புல இருந்து ரத்தம் வடியும்படியா பண்ணுவோங்க, உங்களால தாங்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே அங்குள்ள தலைவர்கள் அல்ல மிலிட்டரி கமாண்டர்ஸ் பேசினாங்க. Well, Pakistan had decided to bleed India with 1,000 cuts. This is a stated policy of Pakistan. அப்படிதான் பண்ணாங்க. பார்லிமெண்ட் அட்டாக், மும்பை அட்டாக் எல்லாம் பண்ணாங்க. இப்பவும் இந்த மாதிரி லஷ்கரை தூண்டி விட்டு ஃபைனான்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத தாக்குதலை பஹல்காம் டவுன்ல பண்ணி 28 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் இறக்க போறாங்க தெரியல. அவ்வளவு மோசமான ஒரு சிச்சுவேஷன். இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை அப்படின்னு ஆயிப்போச்சு. பெரிய மோசமான ஒரு விஷயம் ஆயிப்போச்சு. இதுல நம்ம இந்தியாவில் உள்ள டிவி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம காஷ்மீர்ல பஹல்காம் அந்த டவுன்ல ஒரு பயங்கரவாத செயல் நடந்துருச்சு, இறந்துட்டாங்க எத்தனை பேர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஃபாரின்ல உள்ள முஸ்லீம் ஸ்பான்சர்டு டிவிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் அல் ஜசீரா மாதிரி டிவி, அவங்களாம் என்ன சொன்னாங்க, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேடு காஷ்மீர் அங்க நடந்திருக்காங்க, நம்ம இந்தியாவுடைய ஒரு பகுதி இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க நியூஸ் விட்டுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடூர செயல் நடக்கும்போது நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து சவுதி அரேபியாவுக்கு போய் அங்க உள்ள ஜெட்டா நகர்ல கிரவுன் பிரின்ஸ் கூட மீட்டிங் நடத்திட்டு இருந்தார்.
அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, கோபம். உடனே அந்த அரசாங்க விருந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு, சாரிங்க நான் உடனே ஊருக்கு போறேன், இன்னொரு நாள் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கண்டோலன்ஸ் மெசேஜ் விட்டார். இது மிக கொடூர செயல். அவங்களெல்லாம் அந்த சட்டத்தின் முன் நீதியின் முன் நிறுத்துவது என் முதல் கடமை, எந்த அளவுக்கு வேணாலும் நான் போவேங்க அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி சொல்லிட்டு நேர கிளம்பி இந்தியா வந்துட்டார். அதுக்கு முன்னாடியே அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் உடனே இம்மீடியட்டா ஏறி நேர ஜம்மு காஷ்மீருக்கு போய் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்ல போய் அங்க சீஃப் மினிஸ்டர் உமர் அப்துல்லா மற்றும் சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போட்டு மீட்டிங் பண்ணி என்ன கொண்டு வரது, என்ன பண்ணலாம் இதை அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் போட்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட பஹல்காம் நகரத்தில் நடந்த இந்த கொடூர சம்பவத்துக்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்து அங்க இறந்து போனவருக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. எங்க தமிழ்நாடு அரசாங்கம் மூலமாக காஷ்மீர் அரசாங்கத்துக்கு அனைத்து உதவிகளும் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை மிக வன்மையாக கண்டிச்சிருக்கிறார். இந்த சம்பவத்தில் 2 வெளிநாட்டரும் கொல்லப்பட்டதால் உலகமெங்கும் ஒரு அதிர்ச்சி. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னார்கள், இது மனிதாபமானமற்ற ஒரு கொடூர செயல், ஒரு விலங்கு கூட இப்படி செய்யாதுங்க, இந்தியாவின் பக்கம் நான் இருக்கிறேன், நீங்க இந்த மாதிரி பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணாலும் நான் கேட்கிறேங்க அப்படின்னாரு. ஏற்கனவே அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் அவர்கள் இந்தியாவில் இப்போ வந்து டூர்ல இருக்காரு. முந்தின நாள் தான் அவர் பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு இப்போ மற்ற நிறைய மீட்டிங்ல கலந்துட்டு இருக்கார். அவர் நேரடியாக இதெல்லாம் கேள்விப்பட்டு இந்தியாவில் வந்து பார்த்த உடனே இது மிக கொடூரமான செயல், நாங்கள் இந்தியாவோடு இருக்கிறோம், முழு ஆதரவு எங்களுக்கு உண்டு, இந்த தீவிரவாதிகளை அடியோடு வேறுங்கள் அப்படின்னு ஜேடி வான்ஸ் சொல்லிட்டார். அதே மாதிரி புட்டின் சப்போர்ட் பண்றாரு, உலக நாடுகள் சப்போர்ட், யூகே சப்போர்ட் பண்ணிட்டாங்க, மெலோனி சப்போர்ட் பண்ணிட்டாங்க, உக்ரைன் பிரசிடென்ட் கூட சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மோசமானதுல நரேந்திர மோடி பிளைட்ல ஏறி நேரம் வந்து டெல்லி ஏர்போர்ட்ல வந்த உடனேயே அங்க இந்தியாவினுடைய தேசிய செக்யூரிட்டி பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால், நம்ம வெளிநாட்டு அமைச்சர் ஜெய்சங்கர் இவங்க கூட ஏர்போர்ட்ல வச்சு ஒரு பெரிய சீக்ரெட் மீட்டிங் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த மீட்டிங்ல உடனடியாக மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், அப்படி இல்லைன்னா இந்தியாவுக்கு இனிமேல் பாதுகாப்பு இல்லை, அல்ல இந்தியாவில் ஒன்றும் முடியாதுன்னு சொல்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி உடனே போய் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போயிட்டாங்க. அஜித் தோவல் களத்தில் குதித்து விட்டார். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க இந்தியா. முன்னாடி பண்ண மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி அந்த பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல பண்ணி தாக்குதல் பண்ண மாதிரி இந்தியா பண்ணிருமோ, அல்லது பாகிஸ்தான் மேலேயே முழு போர் அறிவிச்சிருமோன்னு நினைச்சுக்கிட்டு பாகிஸ்தான் என்ன பண்ணுது அப்படின்னா, இன்னைக்கு அவங்க ஏர்ஃபோர்ஸ்ல ஸ்டாஃப் எல்லாம் பிளேன் எல்லாம் ரெடியா வச்சுக்கிட்டாங்க, அலர்ட்டா வச்சு ரெடியா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கொடூரம் என்னன்னா, பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் சொல்றாரு, ஏங்க இந்து வேற முஸ்லீம் வேறங்க, இனிமேல் இந்து முஸ்லீம் ஒன்னா இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி இந்துக்கள் மேல வந்து விஷத்தை கக்கி இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதை உலக நாடுகளே கண்டிச்சது, இந்தியா ரொம்ப கண்டனம் தெரிவிச்சாங்க. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்ததுனால இந்த காஷ்மீர்ல இந்தியாவுடைய டூரிஸ்ட் ஒரு 28 பேர் இன்க்ளூடிங் 2 ஃபாரினர்ஸ் இறந்து போனதுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு மோசமான விஷயம். இந்தியாவில் முஸ்லிம்களும் இந்துக்களும் ஒரு சகோதரத்துவத்துடன் மாமா மச்சான் அப்படின்னு சொல்லி நல்லா நம்ம பழகிட்டு சந்தோஷமா இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதையாவது குளத்துல கலக்கி குட்டையில மீன் பிடிக்கலாமான்னு சொல்லி பாகிஸ்தான் நமக்குள்ளேயே ஒரு பகைமையை உண்டாக்குறதுக்கு ட்ரை பண்ணுது. இதை நரேந்திர மோடி அவர்கள் அனுமதிக்க மாட்டார் நினைக்கிறேன். இன்னைக்கோ நாளைக்கோ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்க போகுது அல்லது முழு வார் வரப்போகுது. அப்பந்தான் இந்த மாதிரி பயங்கரவாதிகள் அல்லது தீவிரவாதிகள் அடியோடு ஒழிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை நோக்கி அஜித் தோவல் அவர்களும் பிரைம் மினிஸ்டர் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன்.